நண்பர்களுக்கு வணக்கம். இனிமேல் பென்ஷன் பணத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வங்கியிலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குது. அந்த அறிவிப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்திக்குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஓய்வூதியத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வங்கியிலையும் எந்த கிளையிலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு 1995ஆம் ஆண்டின் தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே 78 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெற்றுட்டு வர்றாங்க. அவர்கள் ஓய்வூதிய காலம் தொடங்கும் போது வங்கிக்கு சென்று சரிபார்ப்பு பணியை நிறைவேற்ற வேண்டும். சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அலுவலகம் 3 அல்லது 4 வங்கிகளுடன் மட்டுமே ஒப்பந்தம் செஞ்சுருப்பாங்க. அந்த வங்கி மூலமாக தான் ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதிய பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது சில தொழிலாளர்கள் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போவாங்க. அப்படி அவங்க சொந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போகும்பொழுது வங்கியோ அல்லது அவங்களுடைய கிளையோ மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ ஓய்வூதிய பட்டுவாடா உத்தரவை ஒரு அலுவலகத்திலிருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும். இது போன்ற இந்த சிக்கல்களை சிரமங்களையும் தவிர்ப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஓய்வூதிய பட்டுவாடா முறையை மத்திய தொழிலாளர் அமைச்சகம் உருவாக்கிக்கிறாங்க. அதற்கு தொழிலாளர் நலத்துறை மந்திரி ஒரு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. இந்த ஒப்புதலின் படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் எந்த வங்கியிலையும் எந்த கிளையிலும் ஓய்வூதியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த திட்டம் எப்போ இருந்து அறிமுகத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த முறை அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்து போனாலும் வங்கியை மாற்றவோ அல்லது வைப்பு நிதி அலுவலகத்தை மாற்றவோ தேவையில்லை அப்படிங்கிறதும் நல்லா தெளிவாக தெரியுது. அவங்க எங்கே இருந்தாலும் தடையின்றி ஓய்வூதிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு எளிதாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இது வருகின்ற ஜனவரி மாதத்துலேருந்து அமலுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு உதவியாக இருங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.